ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्री दक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. குரு வணக்கம். தந்தைதாயாவானும் சார்கதிங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்காவானும் எந்தமுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. பிரம்ம நாமாவலி எனும் நிர்குண பிரம்ம லக்ஷணங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 15வது நாமம் கூட்டஸ்தன். கொல்லன்பட்டரில் இருக்கக்கூடிய கூட்டம் போல மாறுபடாமல் இருப்பது. அடுத்த 16வது லக்ஷணம் ஆத்மா. ஆத்மாவிற்கு ஆத்மா என்று ஏன் பெயர்? அல்லது நான் ஆத்மா என்று சிந்தனை செய்ய வேண்டும். ஆத்ம லட்சணம். நான் என்று மானத்துக்கு இடமதாக நவில்கின்ற ஆன்மாவாய் தோன்றா நின்ற ஈனமுறு புத்திராதி தூளத் சுக்க இரு தேகம் ஜீவனுமே வேறு பேர் பெற்று ஓணமில் தன் புறம்பாகித் தோன்றலாலும் ஒரும் இவைகட்கு அப்பாலாய் நிர்விகார ஞான கண பிரம்மமதாம் தானும் வேறாய் நன்னாது அதாலும் நாம் ஆத்மா ஆகும். நான் என்று மானத்துக்கு இடமதாக நவில்கின்ற ஆன்மாவாய் தோன்றா நின்ற ஈனமுறு புத்திராதி தூளசுக்க இரு தேகம் ஜீவனுமே வேறு பேர் பெற்று ஓணமில் தரம் தன் புறம்பாகித் தோன்றலாலும் ஒரும் இவைகட்கு அப்பாலாய் நிர்விகார ஞானகண பிரம்மமதாம் தானும் வேறாய் நன்னாததாலும் நாம் ஆத்மா ஆகும். நான் என்று மானத்துக்கு இடமதாக. மானம்னா அபிமானம். நான் என்று சொல்வதற்கு, நான் என்ற அபிமானம் ஏற்படுவதற்கு இடமதாக. நான் என்ற எண்ணம் நமக்கு எதனிடத்தில் வருதோ அது அப்படி இடம் கொடுப்பதாக இருக்கின்ற ஆன்மாவாய் தோன்றா நின்ற ஈனம் ஒரு புத்திராதி தூள சுக்கும இரு தேகம் ஜீவனுமே வேறு பேர் பெற்று ஊனமில் தன் புறம்பாகி தோன்றலாலும். நான் என்று நம்மால் சாதாரணமாக நினைக்கப்படக்கூடிய ஸ்தூல சூக்கும இரு தேகம், இந்த ஸ்தூல சரீரம், அதன் மேலே நமக்கு நான்கிற எண்ணமானது இருக்கின்றது. மாதிரி சூக்ஷ்ம சரீரம், அதன் மேலே நமக்கு நான் என்ற எண்ணமானது இருக்கின்றது. பிறந்ததுலேருந்து அப்படி தான் இருக்கும். நான் யாருனாக்கா
உடம்பை மையமாக வைத்து தான் நம்ம நான் என்பதை சொல்லுகின்றோம். உடம்பினுடைய தன்மைகள் என்னவோ அதை நம்முடையதாக நினைக்கிறோம். நான் ஆண் பெண், அப்புறம் நான் குழந்தை, சிறுவன், இளைஞன், முதியவர், எல்லாமே உடலை மையமாக கொண்டது. நம்மளுடைய முழு பயோடேட்டாவும் என்னென்ன உடம்பு மையமாக வச்சது தானே. பயோடேட்டா என்ன, உடம்புக்கு இப்போ தோன்றுவதற்கு காரணமாக இருந்த அம்மா அப்பா, அப்போ அவர்களுடைய ஜாதி, தேசம், எந்த இடத்துல பிறந்தது, எந்த காலத்தில் பிறந்தது, இதெல்லாம் வைத்துக்கொண்டு எல்லாமே முழு உடலை மையமாக கொண்டு, ஜாதகமும் அதான் உடலை மையமாக கொண்டு தான் இருக்கின்றது. அப்படி சாமான்யமாக நான் என்று இந்த உடலை நினைக்கின்றோம். முக்கியமாக ஸ்தூல சரீரத்தை நினைக்கிறோம். அப்புறம் ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் கொண்டு இருக்கின்ற மனதின் மேலே நான் என்ற எண்ணமானது இருக்கின்றது. மற்ற மனதினுடைய குணங்கள் எல்லாம் நான் என்று நான் அன்பானவன், பண்பானவன், அப்புறம் கோபக்காரன், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே மனதோட தர்மங்கள் தான். இந்த மனதோட தர்மத்தையும் நம்ம நான் என்று நினைக்கிறோம். அது சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய அபிமானம். இப்படி இது இருக்கிறது. இதற்கு மேலே இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய நான் என்பதே சரியானது அல்ல. ஆனால் அப்படித்தான் இருக்குது. நமக்கு விவகாரத்தில் ஆத்மா நான்னு புரிந்து கொள்ளாத வரைக்கும் இவைகளை நான் என்று தான் நம்ம சாமான்யமாக வைத்து கொண்டு இருக்கிறோம், விவகாரம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு மேலே ஒரு படி போய் இந்த ஸ்தூல உடம்போடு தொடர்புடைய உறவுகள், அவர்களிடத்திலும் நமக்கு நான் என்ற எண்ணமானது வருகின்றது. அபிமானம் அதிகமாகிற பொழுது அது நானாக கருதப்படுகின்றது. எதன் மேலே நமக்கு அதீதமான அபிமானம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு நான் என்று அறியப்படும், நான் என்று கருதப்படுவதாக ஆகின்றது. தன்னுடைய உடம்புல இருக்க அபிமானத்தோட தன்னுடைய புத்திரன் மேலே அபிமானம் இருக்கிற பொழுது அதுதான் நான், அது இல்லை. நான் என்னது, அது இருந்தால் தான் நான், அது இல்லை என்றால் நான் இல்லை. அது இருக்கிற வரைக்கும் தான் நான் இருக்கிறேன், அது இல்லை என்றால் நான் இல்லைனா, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது புத்திரனாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும், எந்த உறவாக இருந்தாலும். இன்னும் சிலருக்கு ரொம்ப அதிகமாக போய் ஜடப்பொருள்கள் மேலேயே இருக்குது. செல்ஃபோன் இல்லைன்னா நான் இல்லைன்னா இப்படி ஆயிட்டான். செல்ஃபோன் தான் நான்கிற அளவுக்கு, செல்ஃபோனோ லேப்டாப்போ அது இல்லைனாக்கா ஒய்ஃப் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒய்ஃபை இல்லாமல் இருக்க முடியாதுன்ட்டான். அப்படி ஆயிடுச்சு. அதனால் எதன் மேலே நமக்கு அதீதமான அபிமானம்ங்கிறது எதை எப்படி காட்டுது, எப்படி தெரியுதுன்னா, அது இல்லாமல் நான் இல்லைன்னா. அப்படி எதனிடத்தில் இருக்கோ அதெல்லாம் நான் நினைக்கிறோம். புத்திராதி அதையும் சொல்லிட்டார். ஈனம் உருனாக்க கீழான புத்திரன் முதலானவைகள். இப்போ கீழானன்னா இந்த இடத்துல அழியக்கூடிய அனித்தியமான என்பது அந்த சரீரம் முதலானவைகள், புத்திரன் முதலானவை. இல்லை ஸ்தூல சூக்ஷ்ம இந்த சரீரத்தின் மேலே இருக்கக்கூடிய நான், இந்த சரீரத்தை மித்யாத்மான்னு சொல்கிறோம். இந்த சரீரத்தின் மேலே இருக்கக்கூடிய நான் என்ற எண்ணம், இந்த சரீரம் நான் விவகாரத்தில் ஞானி ஆனாலும், ஞானி ஆன பிறகும் விவகாரத்தில் உடல் நான் அப்படின்னு விவகாரத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம், அது பிரச்சனை இல்லை. அதுவே நான், அது மட்டுமே நான், அது இருந்தால் தான் நான் இருக்கிறேன். அது அழிந்து விட்டால் அது என்னுடைய மரணம் நினைக்கிற பொழுது அது அஞ்ஞான காரியம். சரீரம் இருக்குது, என்னிடத்துல இருக்குது, நான் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். மற்ற எல்லாத்த விட இது பக்கத்தில் இருக்குது. அதனால் நான்கிற இது இல்லாமல் வெறும் ஆத்மா மட்டும் நான்னாக்கா அங்கே நான் சொல்கிற ஆளும் இல்லை, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் விவகாரம் அப்படின்னு வர்ற பொழுது சரீரம் வரைக்கும் இருக்குது, சரீரத்தோடு தான் நம்ம சேர்த்து விவகாரம் பண்ணுகிறோம். அதனால் விவகார நிலையில் உடம்பை நான் என்று நம்ம நினைக்கலாம், அது தவறு இல்லை. அதுவே நான் நினைக்கிற பொழுது அது தவறு. ஆனால் அறியாமை இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம உடலையே, இந்த உடல் மித்யாவானது, இந்த மித்யாவான உடல்களையே நான் அல்லாதது, நம்மால் இது என்று அறியப்படுவது, அப்படி இருக்கக்கூடிய இந்த உடல்களையே நான் என்று நினைத்து விவகாரம் பண்ணுறதுனால இதுக்கு கவுனாத்மா, மித்யா ஆத்மான்னு பேர். இந்த உடம்பு மேலே இருக்கக்கூடிய நான்கிற எண்ணத்துக்கு மித்யா ஆத்மா, இதுவும் நான் தான் மித்யா ஆத்மானா. இந்த உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய புத்திரன் அல்லது மனைவி, இல்லை வேற ஏதோ ஒன்று எதுவாக இருந்தாலும் வெளியே இருக்கக்கூடிய உறவுகள், நண்பனை கூட அப்படி நினைக்கிறான். எதுவாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் கவுனாத்மான்னு பேர். கவுன ஆத்மா செகண்டரி, ரெண்டாவதாக இருக்குது, ஆனால் அதை பிரதானமாக இவன் நினைக்கிறான். அதனால் அது கவுனாத்மான்னு பேர். இந்த மித்யாத்மா, கவுனாத்மா இதெல்லாம் அதனால் அதில் இந்த இடத்துலலாம் இதுலலாம் என்னது, நவல்கின்ற ஆத்மாவாய் தோன்றா நின்றன சொல்லுகின்ற நம்ம விவகாரத்தில் நான் என்று அபிமானிப்பதற்கு விஷயமாக இருந்து நம்மால் நான் என்று கருதப்படுகின்ற
சொல்லப்படுகின்ற நவழ்கின்ற ஆத்மாவாய் தோன்றான் என்று ஆத்மா என்று விளங்கி கொண்டிருக்கின்ற, அதனால் கவுனாத்மாவாகவும் மித்யாத்மாவாகவும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சரீரம். அப்புறம் அதற்குள்ள இந்த ஜீவன் பிரதிபிம்ப சைத்தன்யம்ங்கிறது இருக்கின்றது. அந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் அதான் ஜீவன்னு சொல்கிறோம். அந்த ஜீவனிடத்திலும் நான்கிற அகங்காரம், ஜீவன்கிறது நான்கிற அகங்காரமானது. அந்த அகங்காரம் இதுவும் நான் என்று நினைக்கப்படுகிறது. உண்மையிலே அதுவும் அகங்காரம் தான், அது கற்பனை தான், அதுவும் உண்மையான நாம் இல்லை. ஆனால் நம்மால் நாம் என்று நினைக்கப்படுகின்றது. ஆனால் இதெல்லாம் நான் இல்லை என்பதற்கான நியாயம் என்ன, காரணம் என்ன? வேறு பேர் பெற்று ஊனம் இல் தன் புறம்பு ஆகி, வேறு பேறு பெற்று புறம்பு ஆகி, அதற்கெல்லாம் வேறு வேறு பேர் இருக்குது. நாம அபிமானத்தினால நான் சொல்லி கொண்டு இருந்தாலும் உடல் தான், ஸ்தூல உடம்பு அப்படின்னு பேர் இருக்குது, சூக்ஷ்ம உடல்னு பேர் இருக்குது. அப்போ அதற்குன்னு ஒரு பெயர், அதற்குன்னு ஒரு விவகாரம் இருக்குது. அது நான் என்று நமக்கு என்னுடையது என்று நமக்கு புறம்பாக அறியப்படுகின்றது. அதனால் தன் புறம்பு ஆகி, தனக்கு புறம்பாக தனக்கு வேறாகவும் அது அறியப்படுகிறது. உண்மையிலேயே நானாக இருந்தால் நமக்கு வேறாக அது அறியப்படாது. உண்மையான நான் நம்ம அபிமானத்தினால நான் என்று சிலதை நினைத்தாலும் எல்லா சமயத்திலும் நாம் அவ்வாறு நினைப்பது இல்லை. பல சமயங்களில் அது எனக்கு சொல்லப்போனால் எப்போ நினைக்கிறோம்னா, அது எது வரைக்கும் நமக்கு ஆதரவாக இருக்கிறதோ அது வரைக்கும் தான் நான் நினைக்கிறான். அதுக்கப்புறம் அது எதிராக எப்போ போகுதோ அது வேறு, நான் வேறுனா. அதனால் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இல்லாமல் அவள் இல்லைன்னா, அதெல்லாம் காதல் காலத்தில். அப்புறம் காதலாகி திருமணம் ஆன பிறகு 6 மாதத்துலேயே டைவர்ஸுக்கு போய் நிற்கிறான். அப்போ என்னாச்சுன்னு, அப்போ நான்கிறது மாறிவிட்டது. அந்த வெறுப்பு போய் வெறுப்பாக ஆகிவிட்டது. அதனால் தன் புறம்புங்கிறதும் அது தெரிகிறது. அது சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், புத்திரனாக இருந்தாலும் அதான் வேறு யாரையோ அவன் விரும்பிட்டு வந்துட்டான்னா, இவர் இளமையாக இருக்கிற போது இவர் விரும்பினாக்க அப்போ அது வேறையாக இருக்குது. இவரோட பையன் வந்து வேறு யாரையோ பையனோ பொண்ணோ வேறு யாரையாவது விரும்பி வந்தாக்க, நீ எனக்கு பையனும் இல்லை, நான் அவனுக்கு அப்பாவும் இல்லை, இனிமேல் வீட்டு வாசப்படியே மிதிக்காதேன்னா, ஒரு பைசா சொத்தில் பங்கு கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் வருது. இன்னும் அதற்கு மேலே கௌரவ கொலை, ஆணவ கொலையெல்லாம் வருது. அப்போ நானை என்னையே கொல்ல முடியுமான்னு, அது வரைக்கும் நான் இருந்த எண்ணமானது போய் அது வேற, நான் வேறேங்கிறது இருக்கின்றது. அதனால் இதெல்லாம் உண்மையான நான் கிடையாது. உண்மையான நானாக இருந்தால் அது ஒரு பொழுதும் நம்மால் இது என்று அறியப்படாது, அவ்வாறு புறம்பாக கருதப்படாது. இது புத்திரன் முதலானவைகள் மட்டுமில்லை, நம்ம உடம்பும் அப்படித்தான். இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்திலையும் ஒரு பொழுது நம்ம நான்கிற எண்ணம் வைத்திருக்கிறோம். அப்புறம் ஒரு பொழுது எனதுங்கிற எண்ணமும் இதில் இருக்குது. விவகாரம் பண்ணுற பொழுது என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய உடம்பு அப்படி தானே சொல்கிறோம். நான் நம்ம நினைத்தாலும் டாக்டர்கிட்ட போய் உடம்பு சரியில்லைன்னா என்ன சொல்கிறோம்? நான் சரியில்லைன்னு சொல்கிறதில்ல, என்னுடைய உடல் சரியில்லை என்று தான் சொல்கிறோம். அவள் என்னுடையதுன்னா உடைமை பொருளாயிருது இல்லை, என்னால் இதுன்னு அறியப்படுவதாயிருது என்னுடைய சரீரம். எப்படி ஒரு பைக்கோ காரோ சர்வீஸ் கூட்டோம்னாக்கா என்னுடைய பைக் சரியில்லைப்பா பார்த்து கொடுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா என்னுடைய உடம்பு சரியில்லை என்று தான் நம்ம சொல்லுகின்றோம். அப்போ என்னது, அது இது என்றும் அறியப்படுவதாக இருக்கின்றது. உண்மையிலேயே அது நானாக இருந்தால் இது ஒன்று சொல்ல முடியாது. அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விழிப்பு நிலை ஒரு அவஸ்தையில் இருந்தால் அடுத்த அவஸ்தையில் இல்லை. ஸ்தூல சரீரத்தில் விழித்திருக்கிற பொழுது ஸ்தூல சரீரத்தில் நான்கிற அபிமானம் இருக்குது. தூங்கிட்டால் அந்த அபிமானமானது, அந்த அபிமானம் இல்லை. சரீரம் இருக்குது, அபிமானம் இல்லை. சரீரமே இல்லாமல் போகிறதில்ல, சரீரம் இருக்குது. ஆனால் நான் நினைக்கக்கூடிய ஆள், அந்த அகங்காரமானது வேற ஒரு சரீரத்தின் மேலே அபிமானம் கொண்டு நான் நினைக்கிறான். அதனால் இப்படி ஆகவே இந்த ஸ்தூல சூக்ஷ்ம உடல்களும் நான் இல்லை, இது எனக்கு புறம்பாக இது என்றும் அறியப்படுவதாலையும். அப்புறம் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. விவகாரத்தில் ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு என்றெல்லாம் சொல்லுகின்றோம். புத்திரன் அதெல்லாம் மற்ற பெயர்கள்லாம் இருக்குது. அதனால் அது நான் என்று சொன்னாலும் வாஸ்தவமாக நான் ஆகாது. இந்த நான் எப்படிப்பட்டது? ஊனமில்ங்கிறார். ஊனமில்னா குறையில்லாத. முன்னாடி சொல்கிற பொழுது ஈனமுறு புத்திராதீனா, ஈனமான குறையுடைய அல்பமான புத்திரன் முதலான அந்த சரீரங்கள், சரீர அபிமானம். இங்கே ஊனமில் தன்னுனா ஊனமில்லாத குறைவில்லாத நான், பூர்ணமாக இருக்கின்ற நான்.
இந்த அப்படிப்பட்ட எனக்கு இவைகள் வேறாக தோன்றலாலும், இவைகளுக்கு தன்னளவில் வேற வேற பெயர்கள் இருக்குது, வேற வேற செயல்பாடுகள் இருக்குது. ஒரு பொழுது என்னுடைய அபிமானத்தினால நான் என்று அவைகள் கருதப்படுகின்றன. அவையே வேறொரு பொழுது எனக்கு வேறாக இது என்றோ அல்லது எனக்கு பகை என்றோ அது கருதப்படுகிறது. உடம்பே ரொம்ப தொந்தரவாக இருந்தால் விட்டுலான்னு நினைக்கிறான். அது நான் விட முடியுமா? இது இருக்கிறதா எனக்கு தொந்தரவு, அதனால நான் இதை விட்டுறேன். அதனால் அது புறம்பாகி தோன்றலாலும் உறும் இவைகட்கு அப்பாலாய், இவைகளுக்கெல்லாம் வேறாக இருந்து இவைகட்கு அப்பாலாய், இவைகளுக்கு வேறாய் இருந்து எப்பொழுதும் இவைகளை பார்த்து கொண்டிருப்பதாய், சாட்சியாய், அப்பாலாய்னா சாட்சியாக இருந்து, இவைகள் மாறுபடுகின்ற பொழுதும் தான் மாறுபடாததாக இருந்து, ஒரு பொழுது இவைகளை நான் என்றும் இன்னொரு பொழுது எனக்கு வேறானது என்றும் அறிவதாக மாறுபடாததாய் இருந்து, அதனால் நிர்விகார, இதெல்லாம் மாறிடும். இந்த உடம்பு அது மாறுகின்றது, சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் கூட மாறிவிடுகிறது. அதன் மேலே இருக்கக்கூடிய நான் என்ற அபிமானமானது எண்ணமானது காலத்தினால் போய்விடுகின்றது. ஆனால் அப்படி போகாததாய், எவ்வித மாறுபாடும் அடையாததாய் ஞான கண பிரம்மம் அதாம், ஞான கணமாக சித்கணமாக ஞானமே வடிவானதாக, மற்றதெல்லாம் ஜடமாக இருக்குது. இதெல்லாம் ஜடமானத ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், மற்ற புத்திராதிகளும். புத்திரனும் சரீரத்தை தானே, சரீரத்தை மையமாக வச்சு தானே அவனை என்னுடைய புத்திரன்னு சொல்கிறான். உள்ளே இருக்க ஜீவன் வேற யாரோ, அந்த ஜீவன் போன பிறவியில் வேற யாரோ, அடுத்த பிறவியில் வேற யாரோ, இந்த பிறவியில் அந்த சரீரத்துக்குள்ளே வந்ததுனால அந்த சரீரத்துக்கு இந்த சரீரத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த சரீரத்தை நம்ம நான் அதுவும் என்னுடையது, என்னுடைய புத்திரன் என்று நினைக்கிறோம். அதுவும் சரீரத்தில் இருக்க அபிமானம்தான். அந்த உடல் மேலே எப்படி இந்த உடல் மேலே நான்கிற அபிமானம் இருக்கோ, சுற்றி இருக்கக்கூடிய மகன், மகள், மனைவி, கணவன், வேறு என்ன உறவு இருந்தாலும் அதுவும் அந்த சரீரத்தின் மேலே நமக்கு ஏற்படுகின்ற ஒரு அபிமானம் தான். அதனால் அது ஜடமானது, அந்த சரீரம் ஜடமானது. அதுக்கப்புறம் அந்த சரீரத்துக்கு உள்ளே இருக்க ஆள் போயிட்டாருனாக்க அப்புறம் ஒரு பித்திரு காரியம் பண்ணுறார். சரீரத்தை இவன் தான் எரிச்சான். அப்புறம் என்னென்னா அவர் வேறு ஏதோ ஒரு லோகத்தில் இருந்து அவருக்கு தண்ணீர் இதெல்லாம் கொடுக்கணும்னா, அப்போ அவர் வேற ஆளுங்கிறது தெரியுது இல்லை. சரீரத்துக்குள்ளே இருந்த சரீரத்தை மையமாக வைத்து கொண்டு நான் என்று நினைத்து கொண்டு இருந்தாலும் உள்ளே இருக்கிற ஆள் வேற ஆள் தான். அவர் போன பிறவியில் வேற எங்கேயோ இருந்தார், இந்த பிறவியில் அடுத்து வேற எங்கேயோ போயிட்டார், அவருக்கு தெரியாது. ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. செய்கிறமே ஒழிய அந்த சரீரம் நமக்கு உறவான சரீரம், நம்மளுடைய சரீர சம்பந்தத்தினால தோன்றினா நம்மளுடைய புத்திரனாக இருக்கலாம். அது போய்விட்டதுன்னா அந்த சரீரம் போய்விட்டது, அதோட நமக்கான உறவுகள் போய்விட்டது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஆள் இல்லை, புத்திரன் இல்லை, குழந்தைகள் எதுவும் இல்லைன்னா, அது வரைக்கும் அம்மா அப்பான்னு சொன்னாலும் இப்போ இல்லைனாக்கா இவருக்கு அம்மா அப்பாங்கிறதே போயிருச்சு, அவ்வளோதான். இப்படி அந்த குழந்தை வருவதற்கு முன்னாடி அம்மா அப்பாங்கிற பேர் இல்லை, இவருக்கு தாய் தந்தைங்கிற பேர் இல்லை, ஒரு கணவன் மனைவி அப்படித்தான் இருந்தது, ஆண் பெண்ணு தான் இருந்தது. பேர் சொல்லி அம்மா அப்பான்னு சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை வர்ற பொழுது தான் அவருக்கு அந்த அம்மா அப்பா தாய் தந்தைங்கிற பெயர் வருது. அந்த சொல்கிறதுக்கான அந்த குழந்தை போயிட்டாக்க வேறு யாரும் சொல்ல முடியுமா? வேறு யாரும் சொன்னால் உண்மையாக இருக்குமா? அண்ணன் சொல்லலாம், அக்கா சொல்லலாம், வேறு ஏதாவது உறவுகள் வரலாமே ஒழிய அந்த தாய் தந்தைன்னு சொல்கிறதுக்கான உறவு இல்லாத பொழுது அவனுக்கு அந்த பேரே இல்லாமல் போய்விடுகிறது, அந்த புத்திரன் அந்த சரீரம் போய்விடுகிறது. அதனால் அவன் அந்த ஜீவன் வேற எங்கேயோ போயிட்டான், அவன் எங்கேயோ இருந்தான், தற்காலிகமாக வந்தான், இருந்தான், போனான், சென்றான், போய்விட்டான். அதனால் அதெல்லாம் சரீரத்தில் மேலே இருக்கக்கூடிய அபிமானம் அதெல்லாம் ஜடமானது. இந்த ஆத்மா, அவைகளை அறிகின்ற ஆத்மா ஞானகணம், நிர்விகாரமான ஞானகணம், ஒரு அறிவானது ஞானஸ்வரூபமாக ஞானமே வடிவானதாக இருக்கின்ற ஒரு அறிவானது. அது என்னென்ன? அது பிரம்மம்னா, அது பிரம்மம். இந்த ஒரு சரீரத்துக்குள்ளே மட்டும் அது இல்லை, எல்லா சரீரத்துக்குள்ளும் அது ஒன்றாகவே இருக்கின்றது. உடல் வேறையாக இருக்கலாம், எல்லா சரீரத்துக்குள்ளும் ஒரே பரம்பொருள் பரமாத்மாவே ஆத்மாவாக இருக்கின்றது. அதனால் நான் இந்த சரீரம் அல்ல, சரீரத்துக்கு வேறான ஆத்மா. அதனால் ஸ்தூல சூக்ஷ்ம தேகங்கள் நான் அல்ல. ஏன்னா அவை இது என்று என்னால் அறியப்படுகின்றது. அப்புறம் அவைகள் சவிகாரமாக இருக்கின்றன, நான் நிர்விகாரமாக இருக்கிறேன், அது ஜடமானது, நான் சேதனமானவன்,
இதெல்லாம் அதே மாதிரி தான் எனக்கு புறத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறவுகளும் நான் நான் நினைத்தாலும் அது உண்மையிலேயே நான் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். விகாரம் பண்ணுற பொழுது ஒரு அன்புனால அபிமானத்தினால நான்னு சொன்னாலும் அது வேற நான் வேறேங்கிறதுல நமக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி இந்த உடம்பு அது வேறு நான் வேறுங்கிறதுலையும் சந்தேகம் வேண்டியது இல்லை. அது வேறுதான். நான் அதை அறிகின்ற ஞான கணமான ஒன்று ஆத்மா. அது எப்படிப்பட்டதுன்னா அது பிரம்மம். அது எல்லா சரீரத்துள்ளும் அது ஒன்றாகவே இருக்கின்றது. எல்லா சரீரத்துக்கும் ஆதாரமாக, எல்லா சரீரத்துக்கும் வேறானதாக இருக்கின்றது. அதனால் நான் ஆத்மா, நான் பிரம்மம். நான் ஆத்மா, நான் பிரம்மம். இந்த நான், இந்த ஆத்மாவாகிய நான், இந்த பிரம்மமாகிய நான் தானும் வேறாய் நன்னாது, அதாலும் நாம் ஆத்மா ஆகும். இந்த சரீரத்தை, இந்த ஆத்மாவை, இந்த சரீரத்தை ஒரு பொழுது நான் நினைக்கிறோம், அப்புறம் இன்னொரு பொழுது என்னுடையதுன்னு நினைக்கிறோம். அப்போ என்னுடையதுன்னு நினைக்கிற பொழுது நாம் அதற்கு வேறாக ஆகிவிடுகிறோம். இதே மாதிரி இந்த சரீரத்தை, உடலை நான் நினைக்கிற அந்த ஆத்மா, ஆத்ம உணர்வு எப்பொழுதாவது என்னுடையது என்று அறியப்படுகிறதா? இல்லையே. ஆத்மா அது என்னுடையதுங்கிற இந்த அறிவு என்னுடையது அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. எப்பொழுதும் தனக்கு வேறாய் இல்லாததாக, வேறா பார்க்க முடியாததாக எது இருக்கின்றதோ, அதனால் பிரம்மமதாம் தானும் வேறாய் நன்னாது. அதனால் பிரம்மமதாம் தானும் வேறாய் நன்னாது. இந்த ஆத்மாவே பிரம்மமாக இருக்கின்றது. ஆத்மாவுக்கு வேறாக பிரம்மம் இல்லை, பிரம்மத்திற்கு வேறாக ஆத்மா இல்லை. இருக்கிறது ஒரு சைத்தன்யம், அது ஒன்று இருக்கின்றது. அது ஒரு பொழுதும் எனக்கு வேறு என்று அறியப்படவில்லை. நான் அதற்கு வேறாக ஒரு பொழுதும் இல்லை. ஆகவே அதுவே ஆத்மா, அதுவே நான். எப்படி எல்லாம் மாறின பிறகும் மாறாமல் இருக்கிறது எது? எல்லாவற்றையும் நீக்கிய பிறகும் நீக்க முடியாமல் நான் என்று விளங்கி கொண்டிருப்பது எதுவோ அது ஆத்மா. அதில் நான்னா ஆத்மா, அல்லது ஆத்மா என்றால் நான். நான்கிறதுக்கு சாஸ்திரம் வச்சிருக்கிற பெயர் ஆத்மா. எந்த ஒன்று அனைத்திற்கும் ஆதாரமாகவும் அனைத்தையும் பிரகாசிப்பதாகவும் இருக்கின்றதோ அதுக்கு ஆத்மானு பேர். எது இருக்குன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எது இருக்கிறதுனால அது இருக்கோ, எது இல்லைன்னா அது இல்லையோ, அது அதனுடைய ஆத்மான. அப்போ எந்த ஒன்று இருக்கிறதுனால இந்த உடல் முதலானவை இருக்கின்றதோ, நான் என்ற எண்ணம் முதலானவை இருக்கின்றதோ, எந்த ஒன்று இல்லை என்றால் இவை எதுவும் இருக்காதோ, அதுவே ஆத்மா. அதுக்கு ஆத்மானு பேர். அதுதான் நான். அதனால் நான்கிறது இந்த உடம்போ மனதோ இல்லை, நான் ஆத்மா. அந்த ஆத்மா பிரம்மத்திற்கு வேறாக இல்லை. ஏன்னா இந்த அனைத்திற்கும், இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும், பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதாரமாக ஒன்றே இருக்கின்றது. அதுவே ஆதாரமாக இருக்கின்றது. அதுவே அதற்கு வேறாக இருந்து அதை பிரகாசிப்பதாகவும் இருக்கின்றது. ஆனால் உள்ளும் புறம்பும்னு சொல்கிறோம். உள்ளே இருக்கிற பொழுது, சத்தா இருக்கிற பொழுது ஆதாரமாக இருக்குது. சித்தா இருக்கிற பொழுது அதை விளக்குவதாக, அதை பிரகாசிப்பதாக அதுவே இருக்கின்றது. அப்படி இருக்கிறது ஒன்றுதான், அது பிரம்மம், அது ஆத்மா, அதுதான் நான். அதனால் இது ஆத்மாங்கிறதுக்கான லட்சணம். ஆத்மானா நான். இங்கே நான் என்பதற்கு உண்மையாக இருக்கக்கூடிய பொருள் ஒன்றே ஒன்றுதான். மாறுபடாமல் இருக்கக்கூடிய பொருள் ஒன்றே ஒன்றுதான். அறிவு சொரூபமாக இருக்கக்கூடிய பொருள் ஒன்றே ஒன்றுதான். அது எதுவோ அதுவே நான். அது எதுவோ ஒன்று உள்ளே இருக்குது. நிச்சயமாக இதெல்லாம் நான் இல்லைங்கிறது நமக்கு தெளிவாகும். உடம்பு நான் இல்லைங்கிறது கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெளிவாகுது. புத்திரன் முதலானவை நான் இல்லைங்கிறதும் யோசித்து பார்த்தா தெளிவாகும். ஆனால் இதெல்லாம் அறிகின்ற ஒரு அறிவு, அது அதிசூக்ஷ்மமாக இருக்கிறதுனால நமக்கு உடனடியாக விளங்கலைனாலும் நாம் அதுவாகத்தான் இருக்கிறோம். புரியலைனாலும் நாம் அதுவாகத்தான் இருக்கின்றோம். சாமி சொல்லுவாங்க, ஆனந்த ஆத்மான. நீ அழுமூஞ்சியாக இருந்தாலும் ஆனந்த ஆத்மா. நீ அழுது கொண்டே இருந்தாலும் நீ ஆனந்த ஆத்மாதான். புலம்பானந்தாவாக இருந்தாலும் நீ ஆனந்த ஆத்மாதான். அதனால் அது நம்மால் நான்னு நமக்கு தெரியலைன்னாலும் அப்படி ஒன்று இருக்குங்கிறது தெரிகின்றது. இதெல்லாம் ஜடமானதுங்கிறது தெரிகின்றது. இதெல்லாம் எனக்கு வேறானதுன்னு தெரிகின்றது. நான்கிறது அறிவு என்பதும் தெரிகின்றது. நான் என்னை ஜடம்னு எப்பொழுதும் சொல்ல முடியாது. நான்கிறது அறிவு என்பதும் தெரிகின்றது. அந்த அறிவு தான் நான். அந்த அறிபவன் தான் நான். அந்த அறிவு ஆத்மா, அது பிரம்மம். அது சாஸ்திரம் சொல்லுது. இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமாக ஒன்றே இருக்கின்றது. அது ஆத்மா. நான் அந்த ஆத்மா. அதனால் நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த
மனம் அல்ல, நான் புத்திரன் முதலான புறப்பொருள்களும் அல்ல. நான் இதற்கு வேறவை அனைத்திற்கும் வேறாக, இதுவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஒரே பரம்பொருள், அதுவே நான். நான் ஆத்மா. இங்கே இதற்கு அடைப்புக்குறியில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, சும்மா படிக்கலாம். கனவில் கனவு உலகை அறிபவனுக்கு கனவு உலகத்தின் அறிவு அறியப்படும் கனவு என 3 விஷயங்கள் உள்ளது போல தோன்றுகிறது. அதனால் கனவு என்னால் பார்க்கப்படுகிறதுன்னா, ஒரு கனவு வந்ததுன்னா, கனவுக்குள்ளே இருக்கிற பொழுது, விழித்த பிறகு கனவு கண்டேன்னு சொல்லலாம். கனவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கனவுக்குள்ளே அங்கே ஒரு உலகம் இருக்குது, அதை காண்பவன்கிறவன் இருக்கிறான். அதுக்குள்ளே ஒரு நான்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு உலகம் இருக்குது. அதனால் கனவு உலகம்னு ஒன்று இருக்குது, அதற்குள்ளே ஒரு நான்கிறது இருக்கின்றது. அதுக்கப்புறம் அதற்கு வேறான ஒரு நான்கிறது இருக்கின்றது. அந்த உலகத்தையும் அந்த கனவு உலகத்துக்குள்ளே இருந்த நான் என்பதையும் அறிகின்ற ஒரு நான். அதற்கு வேறான நான், அதை அறிகின்ற நான். அது மட்டும் இல்லை, அதற்கு ஆதாரமாகவும் இருந்த நான். ஆதாரமும் நான் தான், ஆதாரமும் அதுதான், அதை அறிபவனும் நான் தான். அப்படி ஒரு நான் உள்ளது போல 3 விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரிகிறது. உண்மையிலேயே இவை 3ம் வெவ்வேறு போல தோன்றினாலும் இவை அனைத்தும் ஆத்மாவாகிய நம்மிடத்திலேயே தோன்றி ஒடுங்குவது விழித்தவுடன் நமக்கு விளங்குகின்றது. அதுபோல ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் ஆத்மாவாகிய நம்மிடத்தில் தோன்றி ஒடுங்குவதால் இவை ஆத்மா அல்ல. என்னிடத்தில் இவை வரிந்து இருந்து செல்கின்றன. நான் மாறாதவனாக இருக்கின்றேன். இவைகளுக்கு அப்பாலாய் நிர்விகாரமாய் அறிவு வடிவமாய் இருக்கும் நாமே. அப்படி எது இருக்கோ அதுவே ஆத்மா ஆகும். அதுவே நான் என்று சொல்லத்தக்கது, அறியத்தக்கது. நான் அத்தகைய ஆத்மா என்று ஒருவன் தியானம் செய்ய வேண்டும். அதனால் நிதித்தியாசனம் பண்ணுற பொழுது, தியானம் பண்ணுற பொழுது அறியப்படுவதாக இருக்கின்ற உடம்பு நான் இல்லை, ஸ்தூல சரீரம் நான் இல்லை, சூக்ஷ்ம சரீரம் நான் இல்லை, புறத்தில் இருக்கக்கூடிய புத்திரன் முதலானவைகளும் நான் இல்லை. ஏன்னா அது என்னால் அறியப்படுகின்றது. நான் இவைகளை அறிகின்ற அறிவு. அதுக்கப்புறம் இந்த ஆத்மா நிர்தோஷன். அடுத்த லட்சணம் நிர்தோஷன். தோஷம்னா குற்றம், குறை. தோஷம் இல்லாதது நிர்தோஷம். எவ்விதமான குறைபாடும் குற்றமும் இல்லாதது ஆத்மா. தோடமெனும் வாத முதலானதோடும் துண்ணியிடம் ராகாதி அதனினோடும் பீடு பெரு ஞான அஞ்ஞானங்களோடும் பிறத்தலுடன் இறத்தலுமே மயமதான சேடிலதாம் தூள உடல் சுக்கும தேகம் செப்பியிடும் ஜீவனொடும் பூதங்கட்கும் கேடிலதாய் வேறாகி இருப்பதால் நாம் கிளத்திய நிர்தோஷன் என அறிய வேண்டும். தோடமெனும் வாதம் முதல் ஆனதோடும் துண்ணியிடும் ராகாதி அதனினோடும் பீடு பெரு ஞான அஞ்ஞானங்களோடும் பிறத்தலுடன் இறத்தலுமே மயமதான சேடிலதாம் தூள உடல் சுக்க தேகம் செப்பியிடும் ஜீவனொடு பூதங்கட்கும் கேடிலதாய் வேறாகி இருப்பதால் நாம் கிளத்திய நிர்தோஷன் என அறிய வேண்டும். தோடம் எனும் வாதம். வாதம், பித்தம், கபம் இந்த சரீரத்துக்கு ஆதாரமான 3. அதில் தோஷம், அதை வச்சுதான் இந்த சரீரமானது இருக்கின்றது. முதல் ஆனதோடும் இந்த சரீரம், ஸ்தூல சரீரமானது வாத பித்த கபம், இந்த சத்துவ ரஜஸ் தமோ குணங்களுக்கு ஏற்றாற்போல வாத பித்த கபமாக அது இருக்கின்றது. இவற்றோடு கூடியிருக்கிற ஸ்தூல சரீரம்.
அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரத்தில் துண்ணியிடும் ராக ஆதி அதனினோடும். ராகம் ராகம் துவேஷம் எல்லாமே, ராக ஆதினா ராகம் துவேஷம் மோகம் மதம் ஆச்சரியம் எல்லாமே, விருப்பு வெறுப்பு முதலான எல்லா மனப்பண்புகளும் அதனினோடும் அதோட சேர்ந்திருக்கிறது. அப்புறம் காரண சரீரம் பீடுபை ஞான அஜானங்களோடும். பீடுபெருனா துன்பத்தை அடைகின்ற ஞான அஜானங்களோடு. பெருமை, பீடுனா பெருமைன்னு சொல்லலாம், பீடைன்னு சொல்லலாம். பெருமை ஞானம், பீடுபெரு ஞானம், ஞானம் வர்ற பொழுது பீடு, அதனால் ஞானத்துக்கு அஜெக்டிவாக போட்டிருக்கார். பீடுபெரு ஞான அஜானங்களோடும். பிறத்தலுடன் இறத்தலுமே மயமதான சேடிலதாம் ஸ்தூல உடல் சூக்ஷ்ம உடல். இவைகளோடு தோன்றுகின்ற ஞானாஜானங்களோடும் தோன்றுகின்ற பிறத்தலுடன் இறத்தலும், பிறக்கிறது இறக்கிறது, இவை மயம் அதான, இவைகள் இதுவே மயமாக இதுவே சொரூபமாக கொண்டிருக்கின்ற சேடிலதாம் தூள உடல் சுக்க உடல். ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் செப்பியிடும் ஜீவனோடு, இவைகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய பிரதிபிம்பமாக தோன்றியிருக்கின்ற ஜீவன், இவைகளோடு அபிமானம் கொண்டிருக்கின்ற ஜீவன். ஜீவனோடு பூதங்கட்கும், பூதம் பஞ்சபூதங்கள், இவைகளுக்கும் இவைகளுக்கு இந்த ஸ்தூல சூக்ஷ்ம உடல்களுக்கு காரணமாக இருக்கின்ற பஞ்சபூதங்களுக்கும் அவர் அதில் பிரதிபிம்பிதமாக இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சைத்தன்யம் ஜீவனோடு கேடிலதாய் வேறாகி இருப்பதால் நாம் எவ்விதமான கேடும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் வேறாக இருக்கிறது. இதெல்லாம் கேடுடையது, இவைகளெல்லாம் கேடுடையது, இவைகளுக்கு வேறாக இருப்பதால் நாம். அதனால் இந்த தோஷமெல்லாம் எங்கே இருக்குன்னா, தோஷங்கிறதெல்லாம் இந்த சரீரத்தில் தான் இருக்கின்றது. குறைவுடையும் தன்மை, குறை உடைத்திருக்கும் தன்மை என்பது சரீரத்தினுடைய தர்மம், பஞ்சபூதங்களுடைய தன்மை, பஞ்சபூத காரியமான சரீரங்களுடைய தன்மை. ஏன்னா அவைகள் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. அதனால் சுதந்திரமாக இருக்க முடியாது, அது முழுமையாக பூர்ணமாக இருக்க முடியாது. உடம்பு இருக்கணும்னாக்கா சாப்பாடு போட்டாகணும், இட்லி தோசையில் அட்லீஸ்ட் கஞ்சியாவது கொடுத்தாகணும். வரத அதுவும் இல்லைன்னா அது இருக்காது, ஏதாவது ஒன்று கொடுத்தாகணும். அதை சார்ந்து இருக்கக்கூடியது, உணவு முதலானவைகளை சார்ந்து இருக்குது. அப்போ இதற்கு சுதந்திரமாக இருக்கக்கூடிய அந்த தன்மை இல்லை, அந்த பூர்ணத்துவங்கிறது இல்லை, அதுக்கு ஒரு குறை இருக்குது. அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு புறத்தில் இருந்து ஒன்று தேவை, ஒரு சக்தி எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒன்று தேவை, உணவோ தண்ணீரோ வேறு ஏதோ ஒன்று புறத்தில் இருந்து வேணும். அதனால் பஞ்சபூதங்களை சார்ந்து இருப்பதாக இவைகள் இருக்கின்றன. அந்த பஞ்சபூதங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதாக இருக்கின்றன. அந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் மாயா காரியமாக இருக்கின்றன. இவைகள் எதுவுமே சுதந்திரமானவை அல்ல. அதனால் இவைகள் குறைபாடு உடைய, அது அதனுடைய தோஷம். அதனுடைய தோஷம் இன்னொன்றை சார்ந்து இருத்தல் என்பது, அது அதனுடைய தோஷம். அப்புறம் அது தோன்றி இருக்கிற காலத்திலையும் ஒரே மாதிரி இல்லை, விகாரமுடையதாக இருக்குது, மாறிக்கொண்டே இருக்குது. அதனால் சுகதுக்கங்கள் வந்து போய்கொண்டே இருக்கின்றன. அதெல்லாம் அதனுடைய குறைபாடு. இந்த குறைபாடுகளெல்லாம் கேடிலதாய் வேறாகி இருப்பதனால், இந்த இவைகளுக்கெல்லாம் வேறாக இருப்பதனால் நாம் கிளத்தியன கூறிய சொல்லிய நிர்தோஷன் என அறிய வேண்டும். இந்த தோஷங்கள் எல்லாம் இவற்றினுடையவை. ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இந்த ஸ்தூல சரீரத்தில் என்னெல்லாம் தோஷம் இருக்குது, அப்புறம் ஸ்தலி முதலான வருதுன்னு முன்னாடி பார்த்துமே. அது மாதிரி ஸ்தூல சரீரத்துக்கு என்னெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்னெல்லாம் தோஷம் இருக்குது, காரண சரீரத்துக்கு என்ன தோஷம், ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களை உண்டு பண்ணுகின்ற ஜுரம், 3 விதமான ஜுரம்னு சொன்னார். ஸ்தூல சரீரத்துக்கு ஒரு விதமான ஜுரம், சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஒரு விதமான ஜுரம், காரண சரீரத்துக்கு இவைகளை தோற்றுவித்தல்ங்கிற ஜுரம் இருக்குது. அப்போ இவைகள் எல்லாமே தோஷத்தோடு இருக்கிற கிளத்தியன ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த தோஷங்கள் எதுவும் இல்லாததாக, வேறாகி, ஏன் தோஷம் இல்லைன்னா வேறாகி இருப்பதால், இவைகளுக்கு வேறாக, இதெல்லாம் பஞ்சபூத காரியமாக இருக்குது, ஆகவே தோஷமுடையது. ஆத்மா பஞ்சபூத காரியம் அல்ல, அது மாயை சார்ந்தது அல்ல, அது சுதந்திரமான இருப்புடையது, பூர்ணமானது. ஆகவே எவ்விதமான தோஷமும் இல்லாதது, எவ்விதமான குறைபாடும் இல்லாதது, அது பூர்ணமானது, அது சுதந்திரமானது, பூர்ணமானது. ஆகவே நிர்தோஷம் என்று அறிய வேண்டும். அறிய வேண்டும்னா என்று சிந்திக்க வேண்டும், என்று தியானிக்க வேண்டும். எந்த தோஷமும் எனக்கு ஜலதோஷத்திலிருந்து
எந்த தோஷமும் நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம சிந்தனை செய்ய வேண்டும். என்ன எது வந்தாலும் அது அதற்கு உடம்பு ஸ்தூல உடம்புக்கு வருது, இல்லை சூக்ஷ்ம உடம்புக்கு வருது, இல்லை மனசுக்கு வருது, அதற்கு மேலே காரண சரீரம் அஜ்ஞானம்ங்கிறது இருக்குது. அதெல்லாம் அது அதனுடைய பிரச்சனை. அது அதனுடைய புண்ணிய பாவத்திற்கு ஏற்றாற் போல் அது இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றது. அப்புறம் அது பஞ்சபூத காரியங்கிறதுனால புறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் எப்படி மாறுபடுகின்றனவோ அதற்கு ஏற்றாற் போல் இதுவும் மாறுபடுகிறது. தட்பவெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி உடம்பும் மாறுபாடு அடைகின்றது. ஏன்னா அது அதனிலிருந்து தோன்றியது, அதை சார்ந்து இருக்கக்கூடியது. அதனால் இதெல்லாம் எனக்கு வேறாக இருப்பதால், நான் இவற்றிற்கு வேறாக இருந்து இவைகளை அறிபவனாக இருப்பதால் எனக்கு அந்த தோஷங்கள் இல்லை. அதனால் அறியப்படும் பொருளுக்கு உடைய குறைகள் அறியப்படும் பொருளினுடையவை, அவை அறிபவனுக்கு இல்லை. அறிபவன் வேறானவன். கண்ணூறு பொருளை பார்க்குதுன்னா பார்க்கக்கூடிய பொருளில் தோஷம் இருக்கலாம். ஏதோ ஒரு அசிங்கமான ஒரு மலத்தை பார்க்குறோம், ஒரு கெட்ட பொருளை பார்க்குறோம்னா அது அதனுடைய குறை. ஒரு நல்ல தெய்வீகமான பொருளை பார்த்தோம்னா அது அதனுடைய குறை. அது கண்ணில் ஒட்டிக்கிறது இல்லை. பச்சை நிறத்தை பார்த்தா பச்சை நிறம் கண்ணுக்கு வந்துடுதான்னு வர்றதில்லை. மஞ்சளை பார்த்தா மஞ்சள் கண்ணுக்கு வருதான்னு. அப்போ அது அந்த பொருளினுடைய குணங்கள் பொருளினுடையது தான். அதை அறிகின்ற அந்த கண்ணுக்கு அது வந்தாக்கா அப்புறம் பார்த்ததெல்லாம் மஞ்சளாக தெரியும். ஒரு பொருளை மஞ்சளான ஒரு பொருளை பார்த்தாக்கா அப்படியே எங்கே பார்த்தாலும் அது கண்ணுக்கு வந்துடுதுனாக்கா எங்கே பார்த்தாலும் அப்படியே தெரியணும். அப்படி இல்லையே, அந்த க்ஷணம் அடுத்து திரும்பிட்டாக்கா அடுத்து வேற காமிக்குது. அப்போ அது இருக்கிற பொழுது காமிக்கிறதே இல்லையா, அதற்கு இந்த அறிபவனுக்கு சம்பந்தம் இல்லை. அறியப்படும் பொருளினுடைய குணங்கள் தோஷங்கள் ரெண்டுமே அறியப்படுபவனுடையவே, அது அறிபவனுக்கு இல்லை. இந்த உடம்பு முதலானவை அறியப்படுபவையாகவும் ஆத்மா அறிபவனாகவும் இருக்கிறதுனால அறியப்படும் இவற்றினுடைய குறைகள் எதுவும் ஆத்மாவினுடையது அல்ல. அது அதற்கு வேறாக இருந்து அதை பிரகாசிக்கின்றது, அவ்வளவுதான். அதை காட்டுகின்றது. விளக்கு எப்படி தன் முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் காமிக்குது. நல்லது இருந்தாலும் காமிக்குது, கெட்ட இருந்தாலும் காமிக்குது. அதனால் அதற்கு ஒரு பாதிப்பும் இல்லை. அதனால் இதற்கு வேறாக எவ்விதமான கேடிலதாயினா, எவ்விதமான கேடு குறைதல் இல்லாததாக, அழிவில்லாததாக, துன்பம் இல்லாததாக அவற்றுக்கு வேறாக இருப்பதால் நாம் நிர்தோஷன் என்று அறிய வேண்டும். அதனால் இவைகளை அறிகின்ற இந்த உடல் முதலானவைகளின் தோஷங்களை அறிகின்ற நான் நிர்தோஷன், எனக்கு எவ்விதமான தோஷமும் இல்லை. அடுத்த பாடல் 18. அப்பிரமேயன். அடுத்த லட்சணம் அப்பிரமேயன். பிரமேயம்னா அறியப்படுவது, அப்பிரமேயம்னா அறியப்படாதது. ஆன பொறியால் அறிதல் பிரமேயம் தான், அன்றி அறியாதது அப்பிரமேயமாகும். ஊன இந்திரியத்தரி சத்தாதி கட்கும், உட்கரணத்தரி கால திக்கு வஸ்து, ஆனது எனும் பிரகிருதி புருஷருக்கும் அந்நியமாய் இரு கரணத்து அறியலாகாது. ஈனமிலாது அவைகளையும் அறிவதாலே இலங்கு சச்சித் சுகநாம் அப்பிரமேயந்தான். இன்னொரு முறை படிக்கலாம். ஆன பொறியால் அறிதல் பிரமேயந்தான், அன்றி அறியாதது அப்பிரமேயமாகும். ஊன இந்தியத்தரி சத்தாதிகட்கும், உட்கரணத்தரி காலத்திக்கு வஸ்து, ஆனதெனும் பிரகிருதி புருஷருக்கும் அந்நியமாய் இரு கரணத்தறியலாகாது. ஈனமிலாது அவைகளையும் அறிவதாலே இலங்கு சச்சித் சுகநாம் அப்பிரமேயந்தான்.
பிரமேயம் அப்படின்னா என்னன்னு முதல்ல சொல்கிறார். பிரமேயமாக இல்லாதது அப்பிரமேயம். பிரமேயமாக எது இல்லையோ அது அப்பிரமேயம். பிரமேயம்னா என்னது? பொறியால் அறிதல் பிரமேயம் தான். பொறிகளால், பொறினாக்க பொறி இந்த இந்திரியங்கள், கண்ணு காது மூக்கு ஞான இந்திரியங்கள், 5 ஞான இந்திரியங்களுக்கும் தமிழில் சொன்னால் பொறி. அது ஒரு கருவி. அந்த கருவியினால் அறியப்படுவது எதுவோ அதற்கு பிரமேயம் என்று பெயர். இந்த கருவிகளுக்கு பிரமாணம் என்று பெயர். பிரமா அப்படின்னா அறிவு, பிரமாண அறிவு. அந்த அறிவை பெறுவதற்கு உதவுகின்ற சாதனத்துக்கு பிரமேயம்னு பேர். அறியப்படும் பொருளுக்கு அறிய உதவுகின்ற சாதனத்துக்கு பிரமாணம்னு பேர். அறிவுக்கு பிரமாணு பேர், அறிய உதவுகின்ற சாதனத்திற்கு பிரமாணம்னு பேர், அறியப்படும் பொருட்களுக்கு பிரமேயம்னு பேர். அதனால் பொறியால் அறிதல் பிரமேயம் தான். இதெல்லாம் பொறியால் அறியப்படுவதாக இருக்கின்றதோ அதுக்கெல்லாம் பிரமேயம் என்று பெயர். பிரமேயம்னா அறியப்படுவது என்று பெயர். அன்றி அறியாதது அப்பிரமேயம் ஆகும். எது பொறிகளுக்கு விஷயம் ஆகாததோ அதற்கு அப்பிரமேயம் என்று பெயர். அப்பிரமேயம்னா அறியப்படாதது. தெரிஞ்சால் அறியப்பட்டது, தெரியலைன்னா அறியப்படாதது. தெரியப்படுவதா இருக்கிறதெல்லாம் எதெல்லாம் தெரியப்படுவதாக அறியப்படுவதாக இருக்கோ அதுக்கெல்லாம் பிரமேயம்னு பேர். அறியப்பட முடியாததாக எது இருக்கோ அதுக்கு அப்பிரமேயம்னு பேர். அப்படின்னா விஷயம் ஆகாததுன்னு அர்த்தம். பிரமேயம்னா விஷயம், அப்பிரமேயம்னா விஷயமாக இல்லாதது, விஷயம் ஆகாதது என்று அர்த்தம். அதான் கேனோபனிஷத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அறிந்ததற்கும் அறியப்படாததற்கும் வேறானதுன்னு. ஊன இந்தியத்து, இந்தியம்ங்கிறது இந்திரியம். ஊன இந்திரியத்து அரி சத்தாதி கற்களும். சத்தாதினா சப்தம் முதலானவை. காது என்ற இந்திரியத்தினால சப்தம் அறியப்படுகின்றது. அதே மாதிரி கண்ணுங்கிற இந்திரியத்தினால ரூபம் என்பது அறியப்படுகின்றது. மூக்குங்கிற இந்திரியத்தினால வாசம், நாக்கு என்ற இந்திரியத்தினால சுவை என்பது அறியப்படுகின்றது. தோல் என்ற இந்திரியத்தினால தட்பவெப்பநிலை அறியப்படுகின்றது. இப்படி இந்திரியத்து அறி ஊரன குறைபாடு உடைய. இந்திரியத்துக்கு எல்லாத்தையும் அறியக்கூடிய சக்தியானது கிடையாது. ஒரு இந்திரியம் ஒரு விஷயத்தை தான் அறியுமே ஒழிய அதற்கு மாறான இன்னொன்றை அறியாது. காதுனால சப்தத்தை தான் கேட்க முடியும், அதனால் வாசனையை நுகர முடியாது. அது அதனுடைய வரையறை. அதனால் அது ஊனங்கிற. அப்புறம் அந்த சப்தத்துக்குள்ளேயே பார்த்தாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவு சத்தம் வரைக்கும் தான் கேட்க. ஒரு குறிப்பிட்ட டெசிபல், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைவான சப்தத்தையும் அதனால் கேட்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமான சப்தத்தையும் அதனால் கேட்க முடியாது. ஒவ்வொரு காதுக்கும் ஒரு விசேஷம் இருக்குது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு மாதிரி காது இருக்குல்ல, காதோ மூக்கோ. இப்போ அதுக்குன்னு என்ன ஒரு லிமிட், ஒரு வரையறை இருக்கோ, அதுக்கான டிசைன் எப்படி இருக்கோ அதுக்குள்ளே தான் அதற்கு பார்க்க முடியுமே ஒழிய அதற்கு மேலேயோ கீழேயோ அதனால் உணர முடியாது. இப்போ நம்மளால் உணர முடியாத வாசனைகளை நாயினால் உணர முடியுது, அதுக்கு அது தெரிகின்றது. அப்போ நம்ம மூக்குக்கு இருக்க சக்தியோடு அதோட சக்தி அதிகமாக இருக்குது. கருடன்னா அது மேலே 1.5 கிலோமீட்டருக்கு மேலே பறந்துட்டு பூமியில் இருக்கிறத பார்க்க முடியுங்கிறான். பூமியில் இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து பூமியில் ஒரு சின்ன எலியை பார்க்க முடியும்னா, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க எலியவே நம்மளால் பார்க்க முடியல. அது அது எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதுக்கு அப்படி கண் சக்தி, பார்க்கக்கூடிய சக்தியில் அதுக்கு அவருக்கு. அப்போ இந்த இந்திரியங்கள் முழுமையானதாக இல்லை, அதற்குள்ளே ஒரு வரையறை. அதை ஊனங்கிற அதற்குன்னு ஒரு வரையறை, லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஒரு இந்திரியத்தினால் அறியறது இன்னொரு இந்திரியத்துக்கு விஷயமாகாது. அதற்குள்ளேயும் இவ்வளவு தான் பார்க்க முடியும், இவ்வளவு தான் கேட்க முடியுங்கிறது இருக்குது. அதுவும் எத்தனை காலத்துக்குன்னு கேள்விக்குறி. அதுக்கு இருக்கிறது வயசாக தேஞ்சிக்கிட்டே போகுது. கண்ணு மங்கிட்டு போகுது, காது கேட்கறது மங்கிக்கிட்டு போகுது. அதுலேயும் குறைபாடு காலத்தினால வருகின்றது. அதனால் ஊன இந்திரியம் குறைபாடு உடைய இந்திரியம், இயல்பாகவே குறைபாடு உடைய இந்திரியத்தினால் அறியப்படுகின்ற சப்தாதிகற்கும், சப்தம் முதலான அதற்கு விஷயமாக பிரமேயமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும். அதுக்கப்புறம் உட்கரணத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்தகரணம்னு மனசு இருக்கே, புத்தி இருக்கே, அதனால் சில விஷயங்கள் இந்த இந்திரியங்களுக்கு அறியப்படாததாக இருக்கும், அறிய முடியாததாக இருக்கும். அது சூக்ஷ்மமான விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள். சிலது மனதினால் அறியப்படக்கூடியதாக இருக்குது, மனதுக்கு விஷயமாக கூடியது. அதுக்கு தான் உதாரணம் கொடுக்குறார்.
கால திக்கு வஸ்தானது. காலம் திக்குங்கிறதெல்லாம், காலம்ங்கிறது எப்படி கண்ணால் பார்க்கறது? இப்போ காலம்னு ஒன்று இருக்கா இல்லையாண்ணா? இருக்குது. அப்போ அது புத்தியில் மனதினால் இருக்குது. ஒன்று தோன்றுவதற்கு முன்னியது, தோன்றிய பிறகு, அழிந்த பிறகு அப்படின்னு முன்பின் காலங்கள் எல்லாம் சொல்கிறோம். இப்போ காலம்ங்கிறதும் திசை என்பதும், திசை எப்படி சொல்கிறது? கிழக்கு மேற்கு தெற்குன்னு எப்படி திசை சொல்கிறது? நம்ம இருக்கிறத வைத்துக்கொண்டு முன்னாடி இருக்கிறதுன்னு சொல்கிறோம். வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் இருந்தாக்கா அது வேறு மாதிரி இருக்கும். பூமியை விட்டு வெளியே போயிட்டாக்கா அது வேறு மாதிரி இருக்கும். அப்போ திசைங்கிறதும் மனசு சார்ந்தது. காலம் திசை அப்படிங்கிறதெல்லாம் மனதினால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றுனா அப்படி இருக்கின்றது. ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி இது 500 வாங்குகிறான். அது எப்படி? இப்போ பேப்பர் தானே அது, கண்ணுக்கு தெரியறது பேப்பர் தான், அதில் தெரியறது ஒரு நம்பர் தான். ஆனால் அதற்கான மதிப்பு எங்கே இருக்குது? மனசில் இருக்குது. இந்த இது இருந்தால் இது இருக்குதுன்னா, இது 500 நோட்டுன்னா திடீர்னு ஒரு நாள் செல்லாதுன்ட்டான். இப்போ என்னாச்சு? பேப்பர் ஒங்கியும் போகல. அப்படி அந்த பேப்பர்லாம் அப்படியே அது இருக்குது, ஆனால் பேப்பர் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அது ரூபாயாக இருந்தது, திடீர்னு ஒரு நாள் அது காகிதமாக ஆகிவிட்டதுன்னா, அது எப்பொழுதும் காகிதமாக தான் இருந்தது. அதற்கு மதிப்பானது மனதால் அறியப்பட்டது, புத்தியினால் கொடுக்கப்பட்டது. அது சமஷ்டி. நம்மெல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருக்கிறோம், இந்த பொருளுக்கு எவ்வளோ மதிப்பு என்று வைத்திருக்கிறோம். அது மனசோட தன்மை. அந்த மாதிரி நிறைய உலகப் பொருள்களுக்கு மதிப்பு கொடுத்துருக்கிறது. விவகாரத்தில் பல விஷயங்களை அறிந்து வைத்திருக்கிறது மனது தான். அதனால் உட்கரணத்து அறி காலம் திக்கு, இது வஸ்து, இதெல்லாம் வஸ்துக்கள் எல்லாமே அப்படித்தான். இந்த உலகம்ங்கிறதே மாயா காரியம்ங்கிறதுனால அனிர்வச்சனீயம். நாம் அதற்கு மனதினால் ஒரு கணக்கு வைத்து ஒரு மதிப்பு கொடுத்து வைத்திருக்கிறோம், இது இப்படி என்று. அதுக்கப்புறம் வஸ்து ஆனது எனும் பிரகிருதி. இதெல்லாம் இப்படி அறியப்படும் விஷயங்களாக இருக்கக்கூடிய அனைத்தும் பிரகிருதி புருஷனால் வந்தது. ஆனது எனும் வஸ்து ஆனது எனும் பிரகிருதி புருஷருக்கும் அந்நியமாய். இந்த பிரகிருதி புருஷர் சேர்ந்துதான், இந்த பிரகிருதி தான் முக்கியமாக உலகமாக இருக்கின்றது. பிரகிருதிங்கிறது மாயை, வெளிப்பட்ட மாயைக்கு பிரகிருத்தின்னு பேர். வெளிப்படாத நிலையில் அதை அவ்வியக்தம்னு சொல்கிறோம், மாயைன்னு சொல்லிக்கிறோம். அதனால் மாயை, அவ்வியக்தம், பிரகிருதி எல்லாம் ஒரே பொருளுடையது தான். வெளிப்பட்ட நிலையில் பிரகிருதி என்றும், வெளிப்படாத நிலையில் அவ்வியக்தம் மாயா என்றும் சொல்லுகின்றோம். அப்புறம் புருஷன்கிறது இங்கே ஜீவனை குறிக்கிறது. பிரகிருதி புருஷன் அந்நியமாய், ஏன்னா இவற்றுக்கும் அந்நியமாய். ஏன்னா ஆத்மாங்கிற பொழுது புருஷோத்தமன், ஆத்மா புருஷோத்தமன். அந்த இடத்துல சாதாரணமாக புருஷன்கிறது ஆத்மாங்கிறதும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனால் அங்கே புருஷோத்தம யோகத்தில் என்ன சொல்கிறார்? புருஷன்கிறது ஜீவன், இந்த பிரகிருதிங்கிறது ஜட தத்துவம் மாயை, அதற்கு மேலாக இருக்கக்கூடிய பரமாத்மா புருஷோத்தமன். அதனால் அந்த புருஷோத்தமனாக இல்லாமல் பிரகிருதி புருஷருக்கும் அந்நியமாய், இவைகளுக்கு அந்நியமாக, அறியப்படும் விஷயங்களுக்கு அந்நியமாக. முதல் கருத்து, இந்திரியங்களால் அறியப்படும் விஷயம், மனதினால் அறியப்படும் விஷயம், இந்த இரண்டிற்கும் அந்நியமாக. அதுக்கப்புறம் பிரகிருதி புருஷருக்கும் அந்நியமாய், பிரகிருதி புருஷருக்கும் வேறானதாக. இரு கரணத்து அறியலாகாது, இரண்டு கரணங்களாலும் அறிய முடியாததாக. இரண்டு கரணம் என்னது? இந்திரியங்கள், மனது, அவ்வளோது. அகக்கரணம் புறக்கரணம். அகக்கரணம் ஒன்று, புறக்கரணம் ஒன்று. புறக்கரணங்களில் 5 சொல்கிறோம், அது அதற்குள்ளே பிரித்து. அகக்கரணத்திலையும் 4 சொல்கிறோம். அதனால் அகக்கரணம் புறக்கரணம் இந்த இரண்டினாலும் அறியலாகாது, அறியப்படாததாக. அறியப்படாததாகனா அறியப்படும் விஷயமாக அறியப்படாததாக. ஈனமில்லாதுனா குறைவிலாது, அவைகளையும் அறிவதாலே, இந்த கரணங்களை அறிவதாலே. இந்த கரணங்களுக்கு விஷயமாக ஆவது இல்லை, கரணங்களை அறிவதாக அது இருக்கின்றது. இலங்கு சச்சித் சுக நாம் அப்பிரமேயன் தான். அப்படி எந்த ஒரு அறிவானது விளங்கி கொண்டிருக்கின்றதோ அந்த அறிவு இப்படி சத்து சித்து சுகம், அது நான் இருக்கிறேன், நான் அறிகிறேன், அப்புறம் நான் சுகஸ்வரூபம், இப்படி சச்சிதானந்தமாக இருக்கின்ற அந்த ஆத்மா, அறியப்படும் பொருளாக ஆகாத ஆத்மா, அனைத்து கரணங்களையும் அறிகின்ற ஆத்மா நாம் அப்பிரமேயன். அதனால் அப்பிரமேயன், எந்த காலத்திலும் பிரமேயன் ஆகாதவர். சில பொருள்கள் புறத்தில் இருக்க சில பொருள் இப்போ நமக்கு தெரியலாம்.
சிலது வந்து ரொம்ப அப்பால் தொலை தூரத்தில் இருக்குது, தெரியாததாக இருக்கும். ஆனால் நம்ம முயற்சி பண்ணால் இன்னொரு காலத்தில் அது தெரியும். நம்ம இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனால் அங்கே இருக்கிறது தெரிய போகுது, அவ்வளோதானே. இல்லை வேறு சொர்க்கம் தெரியாதுன்னா சொர்க்கத்துக்கு போனால் தெரிய போகுது, நரகம் தெரியாதது போனால் தெரிய போகுது. அப்போ சொர்க்க நரக விஷயங்கள் இப்போதைக்கு இது வந்து எங்கேயோ பரோட்சமாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் பார்க்கப்படக்கூடியது தான், அனுபவிக்கக்கூடியது தான். அதனால் அது எல்லாமே பிரமேயத்துக்குள்ளே வரக்கூடியது. ஆனால் ஆத்மா எந்த லோகத்துக்கு போனாலும் அறியப்படும் பொருளாக அறியப்படுவது இல்லை, ஏனெனில் அறிபவனின் சொரூபமாக இருப்பது. ஆகவே நான் அப்பிரமேயன். அதனால் ஆத்மாவை பார்க்கணும், ஆத்மாவை நான் எப்போ அறியறது அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை ராசா. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆத்மாவை பார்ப்பதற்கு, ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு என்றைக்குமே வாய்ப்பு இல்லை. அதனால தான் உபனிஷத்தில் என்ன சொன்னார், கேன உபனிஷத்தில், நாங்கள் அதை அறியவில்லை, அதை எப்படி சொல்வது என்பதும் எமக்கு தெரியாதுன்னா. அதனால் அறியப்படும் பொருளாக அது எப்பொழுதும் அறியப்படுவது இல்லை, ஆவது இல்லை. ஆகவே நான் அப்பிரமேயன். ஈஸ்வரன் அறியப்படலாம், கண்ணுக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுக்கலாம். ஈஸ்வரன் தான், பிரம்மம் தான், ஈஸ்வரன் தான் ஆத்மாவாக இருக்கிறது, ஈஸ்வரன் அறியப்படுகிறாரேனா. தியானத்தில் உபாசனையினுடைய பலனை வரம் கொடுக்கறதுக்கு வந்து வரம் கொடுக்க வர்றாரே, அப்போ அறியப்படுவதாக இருக்கிறாரேனா. சிவனையோ விஷ்ணுயோ ராமரோ கிருஷ்ணரோ இல்லை அம்பாலோ இல்லை வேறு எந்த ரூபத்தில் உபாசனை பண்ணுற பொழுது அந்த உபாசனா மூர்த்தி ரூபமாக வந்து கடவுள் காட்சி கொடுக்கிறார், அருள் புரிகிறார்னா அப்படி எத்தனையோ பேர் பார்த்துருக்காங்களே. அப்போ அறியப்படுவதாகத்தானே வந்திருக்காங்க. அறியப்பட முடியாதுன்னு சொன்னால், பெருமாளை கோயிலில் பார்க்குறப்ப பெருமாள் யாருன்னா அவர் அறியவே முடியாதுன்னா, கோயிலில் பார்க்குற பெருமாள் கல்லா இல்லை பெருமாளா? பெருமாள் தானே பார்க்குறோம். அப்போ என்னது, அறியப்படுவதாக இருக்கிறது நாமரூபம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் அது அறியப்படுவது இல்லை, அது உணரப்படுவது மட்டுமே. அறியப்படுவதா என்றைக்கும் வராது, உணரப்படுவதாகவே அது இருக்கின்றது. அதனால் அப்பிரமேயம் தான். அவர் பிரத்யட்சமாக தற்காலிகமாக ஒரு ரூபத்தை எடுத்துகிட்டு வந்து காட்சி கொடுத்துட்டு அப்புறம் போயிடுறார். அவர் அந்த ரூபத்தை அவர் விரும்பி அவர் எடுத்து கொண்டு இருக்கிறார், அல்லது இந்த உபாசகன் அந்த ரூபத்தில் உபாசனை பண்ணதுனால அந்த ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்துட்டு போயிடுறாரே ஒழிய, அது அவருடைய ரூபம், அவர் விரும்பி எடுத்திருக்கின்ற ஒரு ரூபம், அதுவே அவர் அல்ல. அந்த ஸ்வரூபம், அந்த சரீரமே அவர் அல்ல. அதனால தான் ராமர் வந்தார், அப்புறம் என்னென்னா போயிட்டார்னா. அந்த சரீரத்தில் வந்தார், போகிற பொழுது சரீரத்தை விட்டு தானே போனார். அந்த சரீரத்தை நமக்கு தெரியல, அந்த சரீரத்தை விட்டு போனார். கிருஷ்ணர் வந்தார்னா அவரும் சரீரத்தை விட்டுட்டு போனார்னா போகிறார். அப்போ என்னது, அந்த சரீரம் அவர் விரும்பி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சரீரம். ஆனால் நம்ம சரீரத்துக்கு அவர் சரீரத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. நாம் மாயையினால் பிராரப்தம் கர்ம பலனாக அந்த சரீரத்தை எடுத்து வந்திருக்கிறோம். அவரும் மாயையினால் அவருடைய சங்கல்பத்தினால் அந்த சரீரத்தை எடுத்து வந்திருக்கிறார். அதனால் நம்முடைய உடல் வந்து பௌத்திக உடல், பாஞ்ச பௌத்திக உடல், பஞ்சபூதத்தினால் ஆன உடல். ஈஸ்வரன் எடுத்துகிட்டு வரக்கூடிய சரீரம் மாயா சரீரம், அது பஞ்சபூதத்தினால் ஆனது அல்ல, புண்ணிய பாப கர்மங்களின் விளைவாக தோன்றுவது அல்ல. அவர் விரும்பி எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு ரூபம், அவ்வளவுதான், அதற்கு மேலே இல்லை. அதனால் மாயையை அவருடைய வசத்தில் வைத்து கொண்டு அவர் ஒரு உடலை, ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு காட்சி கொடுக்கிறார், அதுவே அவர் அல்ல. ஜீவர்கள் என்னது, மாயையினுடைய வசத்தில் இருந்து சரீரத்தை எடுக்கிறார்கள். அதனால் நமக்கு வந்து மாயா சரீரத்தை கொடுக்குது. மாயை தான் நமக்கு சரீரம், எந்த புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி கொடுக்குது. அவர் வந்து மாயை தன்னுடைய வசத்தில் வைத்து கொண்டு ஒரு ரூபத்தை எடுக்கின்றார். அதனால் அதெல்லாம் வித்தியாசம் இருக்குது. அதனால் பிரத்யக்ஷம் ஆகாதுனாக்கா அது வந்து இது அப்பிரமேயம். பிரமேயம் ஆகாதுனாக்கா ஆத்மா பிரம்மம் அது எப்பொழுதுமே பிரமேயம் ஆவது இல்லை, அப்பிரமேயமாகவே இருக்கின்றது. எதெல்லாம் பிரமேயமாக இருக்கோ அது வெறும் தோற்ற மாத்திரம். அடுத்த லட்சணம் பிரத்யக்ஷம்னா. பிரத்யக்ஷன் ஏகதேசத்துடன் எக்காலும் தோன்றும் இயல் தமோ காரிய முப்பான் ஒன்றிற்கும் ஆகமெலாம் எக்காலும் தோன்றும் ஈசர்க்கும் அங்கங்கள் முழுதினும் எக்காலந்தோறும்
சோகமுடன் தோன்றுரு ஜீவர்க்கும் வேறாய் சொல் காலம் அவத்தை முழுதினுமே நான் என்று ஆகு பிரத்யக்ஷமதாய் விளங்கலாலே அறிவாம் நாம் பிரத்யக்ஷம் ஆகுந்தானே. ஏக தேசத்துடன் எக்காலும் தோன்றும் இயல் தமோ காரிய முப்பான் ஒன்றிற்கும் ஆகமெலாம் எக்காலும் தோன்று ஈசர்க்கும் அங்கங்கள் முழுதினும் எக்காலந்தோறும் சோகமுடன் தோன்றுரு சீவர்க்கும் வேறாய் சொல் காலம் அவத்தை முழுதினுமே நான் நின்று ஆகு பிரத்யக்ஷமதாய் விளங்கலாலே அறிவாம் நாம் பிரத்யக்ஷன் ஆகுந்தானே. இங்கே பிரத்யக்ஷங்கிறது அபரோக்ஷங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பொதுவாக இந்திரியங்களுக்கு விஷயமாகிறது பிரத்யக்ஷம்னா, அப்பிரமேயம்னு ஆயிரும். பிரமேயம் தான் பிரத்யக்ஷம். இப்போ இங்கே ஆத்மா பிரத்யக்ஷம்னாக்கா அப்பிரத்யக்ஷம், அது அப்பிரத்யக்ஷம் அபரோக்ஷங்கிற அர்த்தத்தில் பிரத்யக்ஷங்கிறது சொல்லப்படுது. விளக்கம் நம்ம நாளை வகுப்பில் பார்க்கலாம். அதில் அபரோக்ஷம் அப்படிங்கிற கருத்து பிரத்யக்ஷம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.